என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. ஹாய் காய்ஸ், இப்போ நான் முடி வெட்ட போகிறேன். எனக்கே தெரியல எப்படி வெட்ட முடியல. பேங்க்ஸ் கட் பண்ண போகிறேன். முடி இப்படி வர மாதிரி நிறைய வீடியோ பார்த்து நானே ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. சரி வாங்க முடி வெட்டதை பார்ப்போம். அதுக்கு மேலே கண்ணாடி போட்டு கொஞ்சம். ப்ரோ உனக்கு கண்ணாடி தானே வேணும்? இந்த ப்ரோ கண்டுபிடிச்சிட்டேன். அது இப்படி மூஞ்சில மறைச்சிருக்கனால எனக்கு கண்ணாடி தெரிய மாட்டேங்குது. இப்படியே இருக்கனால எனக்கு கண்ணாடி தெரியல. இது விளக்கு கண்ணாடி தெரியும். இப்போ கைஸ், இப்போ நம்ம இந்த உங்களுக்கு எவ்வளோ தூரம் பேங்க்ஸ் வேணுமோ. ப்ரோ உனக்கு கண்ணாடி என்ன இந்த ப்ரோ? இப்போ மாதிரி இருக்கேன்டா. இதெல்லாம் கான்ஃபிடென்ஸ். அண்ணா யார் தளபதி? ப்ரோ முடி மட்டும் தான் தெரியுது, ஒன்னே தெரியல. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த இடத்துல வி ஷேப்ல பண்ணாங்க. வேண்டியதோ இதை இப்படி எடுத்து வச்சுக்கணும். இந்த இவ்வளோ வரைக்கும் இப்படி வி வந்துடும். அந்த வீடியோவில் அப்படி தானே சொன்னாங்க. இது என்னோட கண்டென்ட் கிடையாது. இப்படி வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கேயே இப்படி பண்ணணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இப்படி தெரியுதா? நிறையா இருக்க மாதிரி தெரியல. அப்படி நிறைய இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நிறைய இருக்காது. வெட்டுனா குட்டி ஆகிடும். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு ப்ரோ. ஆமிஷன் நிறைய தெரியுது ப்ரோ. கம்மி பண்ணு ப்ரோ. அந்த சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் ப்ரோ. உங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற ப்ரோ? இப்போ இப்படி 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 வச்சுக்கிட்டீங்க. இதை வாயில பிடிச்சி வச்சுக்கோங்க. கிளிப் இல்லை, அதனால ப்ரோ எனக்கு கிளிப் தானே வேணும். இரு ப்ரோ, காட்டுறேன் ப்ரோ. இல்லடா, கிளிப் நான் இப்போ கிளிப் எடுக்க தான் போறேன். இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு நீங்க கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. கிளிப் எல்லாமே பாக்சி, கிளிப் எல்லாமே பேக்குள்ள இருக்கு. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்க பின்னாடி போனிடெயில் போட்டுக்கணும். அப்பதான் அந்த மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ப்ரோ என்ன ப்ரோ மூஞ்சியே தெரியல? இல்லடா, எனக்கே பதட்டமா இருக்கு. என்னையுமே பதட்டப்படுத்தி பேங்க்ஸ் வந்துச்சுன்னா இப்படி வரும். இப்படி வச்சு பார்த்துக்கணும் நமக்கு ஓகேவா அப்படின்னு. பேங்க்ஸ் இங்க இருக்கணும், மீதி இப்படி இருக்கணும். இதுதான் ஆக்சுவல் பேங்க்ஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ எப்படி பேங்க்ஸ் வரும்னு. ஸோ இதை நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணுவோம். வாங்க ரப்பர் பேண்ட் எடுப்போம். இப்படி ஒரு ஹை போலி போட்டுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த முடி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நிறைய சீவிக்கோங்க. நல்லா சீவிக்கோங்க. மறந்துட்டேன், ஒரே விஷயம் பார்த்துட்டேன். 12 seconds later. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த சைடு வேணும் அப்படின்னா இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த லென்த் வேணும். ஸோ அப்போ நான் இந்த லென்த் எடுத்துக்கிட்டேன். கத்திரி எங்கடா? ஃபர்ஸ்ட் நீளமா வெட்டிக்குவோம். அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு A few minutes later. இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்படி வெட்டணும். அப்பதான் இது வெட்டாதுன்னு நினைக்கிறேன்.
ப்ரோ வீட்டுக்குள்ள வச்சு வெட்டாத, வா இங்கிட்டு வா. இல்ல நம்ம பேப்பர் வெச்சுக்கலாம். ப்ரோ 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 நான் கண்ணாடி பழத்துல வெட்டணும். சுத்தம் பண்ணணும். வேணும் பேப்பரா? வேணாம் பேப்பர் தான். இந்த வீட்ல முடி வெட்டினா என்னடா? டேய் அப்புறம் யாரா க்ளீன் பண்றது? அது பேப்பர் போட்டேன்ல. வந்து சாப்பாடு. எனக்கு தெரியாது, வீட்டுக்குள்ள முடி இருக்குடா ரூம்க்குள்ள, நான் படுக்கிறேன். गाइस இந்த ரூம் சும்மாவே குப்பையா தான் गाइस இருக்கு. இங்க இருக்கு, இன்னைக்கு பாரு, நீ பாரு என்ன குப்பையாவா இருக்கு. தான் गाइस நீட்டா வச்சிருக்காங்க, சீன் போடுறாங்க गाइस. எவ்வளவு நீட்டா வச்சிருக்கேன், ஒரு நீட் கையை பார்த்து. இத வச்சிக்கிட்டு ப்ரோ லாட்டி இந்த சிசர் வேணுமா? ஒரிஜினல் பார்பர் சிசர் ப்ரோ. இந்தா சரி गाइस நான் இப்ப ட்விஸ்ட் பண்ணிட்டேன். ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த இப்படி வெட்டணும், அப்பதான் லேயரா வரும். ஓகே ப்ரோ ப்ரோ. One eternity later. ரைட், எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, பட் ஸ்டில் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் வந்து நல்லா தான் வெட்டவே முடியும். இப்படி கையை இப்படி வச்சுக்கோங்க. என்னண்ணே இது? गाइस இப்போ நான் வெட்டிட்டேன். நில்லுங்க, ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். 2000 years later. இன்னும் கொஞ்சம் வெட்டலாம் நினைக்கிறேன். என்ன சொல்ற? கலவர்கிட்ட கேட்டு ப்ரோ. இங்க தானே டேய் வெட்டுன மாதிரியே இல்லடா, இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம்ல. வா ப்ரோ. கூப்பிடுதா போற? 12 seconds later. கைஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. என் ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஹேர், அதனால உங்களுக்கு லேயர்ஸ் தெரியாது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஹேர் வாஷ் வேறு பண்ணினேன் கைஸ், அதனால தான். இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலாமோ? ஓகே கைஸ், ஓவர் கைஸ். பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும் அவுட்புட் வந்து. ஓகே, நான் வந்து ஸ்ப்ரே கீரை அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல கைஸ், சும்மா இப்படி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து ஏதாவது போட்டு காமிச்சா தெரியும். ஸோ இது வந்து நான் சொல்லியிருந்தேன்னா இந்த சைடு விடுறீங்கன்னா இதையும் எடுத்து ஸ்டெப் கட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது இப்படி போட்டுக்கலாம், இது இந்த சைடு போட்டுக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஃப்ரீயா விட்டு காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். பவுன்சியா இருக்கா? இதுதான் லேக் பேங்க்ஸ் கட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேர்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நல்லாவே தெரியும், அது நல்லா இருக்காது. கைஸ் சூப்பரா இருக்கும். ட்ரை ப்ரோ பண்ணி நம்ம பாருங்க. பிஃபோர் ஆஃப்டர் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஓகே, थैंक यू, बाय.